ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நல்லா காரசாரமாக சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக பன்னீர் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி நெய் சேர்த்துருக்குறேன். நெய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதை நெய்யிலே ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி பீஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிடக்கூடாது. நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா ரப்பர் மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்காது. நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அப்போ தான் நல்லா பன்னீர் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதே மசாலாவிலே வெங்காயம்லாம் வதக்கி கிரேவி பண்ணிடலாம். 2 வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ நெய்யிலே இதை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம இதுக்கு தக்காளி சேர்த்துக்கிறதுக்காக தக்காளி அரைச்சிக்கலாம். தக்காளி ஒரு 4 தக்காளி, 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்லா கட்டியாக இருக்கும். ஸோ இது கலந்துட்டு நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கடலை மாவோட பச்சை வாசனை போகணும், அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். தக்காளி நம்ம வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். வேக வச்சு தொலியெல்லாம் உரிச்சிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பச்சையாக கூட சேர்த்துக்கலாம். பச்சையாக சேர்த்திங்கன்னா நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இது கூட 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு 2-3 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு அன்னாச்சிப்பூ சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ நம்ம இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மசாலாலாம் நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். அதோட எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். நம்ம சேர்த்துருக்கிற நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம 5 நிமிஷம் கழித்து நெய்யெல்லாம் பாருங்கள் நல்லா அழகாக பிரிஞ்சு பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்டியாக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துட்டு கடைசியில் கொஞ்சோண்டு மல்லித்தழை தூவி நம்ம இன்னொரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். மல்லித்தழை தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பராக பன்னீர் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது மட்டும் நல்லா பார்த்து கவனமாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும்.
இது வந்து சப்பாத்தி அது மாதிரி நெய்ச்சோறுக்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.